வணக்கம். இந்த பதிவில் நம்ம தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 4வது பார்ட் வீடியோ பார்க்க போறோம். இந்த 3 பார்ட் நம்ம அவரோட திருவெண்ணெய்நல்லூர் மற்றும் திருவாரூர் போன்ற ஸ்தல மகிமைகளை பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகள் அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபக்தி இந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம். அவரோட பிறப்பின் மகிமை, அது அவருக்குள்ள அந்தந்த ஸ்தலங்களுக்குள்ள கனெக்டிவிட்டி, அஸ்ட்ராலஜி கனெக்டிவிட்டி எல்லாமே சொல்லியிருந்தோம். இந்த பதிவுல நம்ம அடுத்ததா பார்க்க போறது திருவொற்றியூர் ஸ்தலத்தோட மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். இப்ப திருவாரூர்ல இருந்து பல ஸ்தலங்கள் தரிசனம் செய்து நிறைய இடத்துல பல அற்புதங்கள் புரிந்து இருக்கிறார். இது மொத்தம் ஒரு 4 ஸ்தலம் தான் நான் சொல்லியிருந்தேன். இது சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பதிவு போட்டாதான் சுந்தரமூர்த்தி நாயனோட முழு வாழ்க்கை முறைகளை பத்தி சொல்ல முடியும். அதுக்கு நான் பல ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் சொல்ல முடியும். ஏன்னா இது நம்ம பதிவுன்றத வெறும் அவரோட வாழ்க்கை முறையை மட்டும் பார்க்காத, அதுக்குள்ள உள்ள ஜோதிட ரகசியங்கள், அதனால நம்ம அடையக்கூடிய பலன்கள், அதாவது நம்மளை சுத்தி பல ஆலயங்கள் இருக்கிறது. நம்ம இப்ப சென்னையில இருக்கோம்னா சென்னைக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ள அன்பர்கள் சென்னைக்குள்ள இருந்ததுன்னா சென்னையோட அந்த இருக்கிற அந்த லோக்கல் தலங்களை வழங்கி எவ்வாறு பலன் அடைய முடியும் என்பதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுகள்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லை, சென்னையில வேளச்சேரியில யமன் வழிபட்டு யமனுக்கு சிவன் தண்டை கொடுத்த ஒரு ஸ்தலம் இருக்கிறது. யமன் என்பது சனி பகவானுடைய அதிதேவதை. சிம்பிளா நம்ம சனி தோஷத்தை போய் எங்க போய் நம்ம கருத்து கொள்ள முடியும். இது போல ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை மாதிரி உள்ள பல ஸ்தலங்களை நம் சென்று வழிபடும் போது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படுகிறது. இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பல தலங்கள் வழியாக கிளம்பி திருவாரூரில் இருந்து கிளம்பி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு அப்படியே திருவொற்றியூர் சேர்கிறார். திருவொற்றியூர் படம்பக்கநாதர் என்று சொல்லக்கூடிய இங்கே புற்றிடம் கொண்ட ஈசர் தான். அவரும் ஒரு புற்று சொரூபம் தான். இந்த திருவொற்றியூர்ல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமியை கவசம் போட்டு முடிய வச்சிருப்பாங்க. கார்த்திகை பௌர்ணமியை ஒட்டி, கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கும் அது தொடர்ந்து வர 2 நாட்கள் மட்டுமே அந்த கவசமானது விளக்கப்பட்டு சாம்பிராணி தைலத்தால் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் நடைபெறும். ஒரு 3 நாட்கள் அந்த கவசமானது திறந்திருக்கும். பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து பயனடைவாங்க. அந்த சாம்பிராணி தைலம் கோயிலிலே விற்பனை செய்வார்கள். அதை கொண்டு போய் நம்மளும் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். தொடர்ந்து அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 நாள் 3 நாட்கள் மட்டும். ஸோ அது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிற ஒரு விஷயம். அங்க இருக்கிற வடிவுடைய அம்மனை பத்தி யாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆதிசங்கர ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மன். அங்க அதே ஒரு வட்டப்பாறை அம்மனானவள். வட்டப்பாறை அம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தாயானவள். அந்த வட்டப்பாறை அம்மனுக்கு கோபத்தை ஆதிசங்கரர் சாந்தம் செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு, அதே போல வித்தியாசமான ஏகபாத திருமூர்த்தி உருவமைப்பு அங்கு உள்ளது. அங்க இருக்கும் காலபைரவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர். 3 சிவசன்னதிகள் உள்ள இடம், தியாகராஜ முகூர்த்தம் உள்ள இடம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக வைத்து வழிபட்டார்களோ என்று ஒரு காலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்த காலத்தில் சென்னையின் துறைமுகமாக இருந்த இடம், பட்டினத்தார் ஜீவ சமாதி அடைந்த இடம், 18 சித்தர்கள் போல 18 வேறு வேறு பெயர்களில் உள்ள 18 மகான்கள் ஜீவசமாதி ஆயிருக்கிறார்கள் திருவொற்றியூரை சுற்றிலும். ஒரு சங்கராச்சாரியார் கூட காஞ்சிபுரத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார் ஜீவசமாதி இருக்கிறது. பட்டினத்தார் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள், அப்புடு சுவாமிகள் போன்ற மிகப்பெரிய மகான்கள் அந்த திருவொற்றியூரை சுற்றி சமாதி அடைந்துள்ளனர். அது உங்களுக்கு தனி பதிவாக போனாலும் போடுறேன், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க போடுறேன். மிக சிறந்த அதாவது திருவண்ணாமலை போல திருவாரூர் போல ஆன்மீக தபோவந்தனரை வாபா என்று அழைக்கும் திருவொற்றியூரும் மிகவும் சிறந்த ஒரு ஆன்மீக பூமியாகும். அங்க இருக்கும் அகோர தட்சிணாமூர்த்தி வடிவம் ஒன்று உள்ளது. அது இங்க வேற பேர் போட்டுருக்காங்க. அது காபாலிகர் வழிபட்ட அகோர தட்சிணாமூர்த்தி. காலத்தால் இதுவும் சொல்ல முடியாத திருத்தலம். ஒரு 3000-4000 ஆண்டுகள் பழமையான திருத்தலமாக கருதப்படுகிறது. இங்க இருக்கும் லிங்கமானது புற்றிடம் கொண்டார் கருதப்படுகிறார். மிகவும் மகிமை வாய்ந்த கஷேத்திரமாகும் திருவொற்றியூர். அப்பேற்பட்ட திருவொற்றியூருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். இங்க இறைவனை தரிசனம் செய்கிறார். அப்படி செய்கிறப்ப அங்க ஆல்ரெடி நம்ம சங்கிலியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அந்த திருவொற்றியூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவங்க வீட்டுல திருமணம் செய்து வைக்க வேண்டும் நினைக்கிறார்கள். யாரை மாப்பிள்ளை பார்த்தாலும் செத்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு இளமையிலேயே, அதாவது அவரோட கைலாய கனெக்டிவிட்டியில 2 பொண்ணு, ஒன்று பறவை, இன்னொன்று சங்கிலி நாச்சியார். ஸோ அந்த சங்கிலி நாச்சியார் திருவொற்றியூரில்
அமர்ந்து கொண்டு பூ கொட்டும் வேலை, ஒரு கன்னி மாடம் அமைத்து, கன்னி மாடம்னா ஃபுல்லா மறைச்சிருவாங்க, பார்க்க முடியாது, கொள்ள முடியாது. அந்த கன்னி மாடம் அமைத்து அந்த கன்னி மாடத்துல இறைவனுக்கு பூ கொட்டும் பணியினை செய்து வருகிறார்கள். நம்ம தம்ப்ரூஸ் தோழர் வர்றாங்க, வந்து பாக்குறாரு. ஒரு நாளைக்கு அந்த அம்மா ஒரு சின்ன கேப்ல ஒரு பூ திரைய விலைக்கு பூ கொடுக்குறப்ப பாத்துடுறாரு. உடனே அப்ளிகேஷன், ஆண்டவா நல்லா இருக்காங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். பூர்வ ஜென்ம தொடர்பு, அவர் பெண் பித்தர் அல்ல, அந்த பூர்வ ஜென்ம தொடர்பு, அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம். அதனால இந்த மாதிரி ஒரு இறைவனோட மகிமையால் இந்த நாடகமானது நடக்கிறது. தம்பிரான் தோழருக்கு அந்த சங்கிலி நாச்சியார் மேல் காதல் வருகிறது. காதல் வருது, ஓகே. இந்த காதலை அவர் எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, நேரா போயிட்டு தன்னோட தோழர்கிட்ட போய் சொல்லிடுறாரு, என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்து முச்சு விடுறப்ப, இது வந்து இறைவன் வந்து சரி நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இவங்க கனவுல போய், சங்கிலியார் கனவுல போய் சொல்றாரு, இந்த மாதிரிமா இவரு நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப அன்னைக்கே ஓலையை கிழிக்காம இருந்தா தப்பிச்சிருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரெண்டை மாட்டி முடிக்க ஹெல்ப் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஐயா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, இங்க இப்போ பரவன்னு வச்சிருக்காரு, அவர் அங்க போயிட்டாருன்னா நான் என்ன பண்றது அப்படின்றாங்க. இல்ல நீ ஒண்ணு பண்ண, இந்த திருத்தலத்தை விட்டு நீங்க கூடாது, நீங்க திருவொற்றியூரை விட்டு வெளில போக கூடாது, இங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சரி ரைட் ஓகே, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, என்னோட சன்னதியில சத்தியம் வாங்கிக்க, நான் சாட்சியா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றாங்க. இவர் உடனே சொன்னோன்னே, இறைவன் சொன்னோன்னே அவங்களும் தூது சொல்லி இந்த மாதிரி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. சரி நாளைக்கு வந்து நீங்க இறைவன் சன்னதியில சத்தியம் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நான் வந்து திருவொற்றியூர் நீங்கி செல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும், திருவாரூர்னு ஓடி போயிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவரும் ஓகே நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே இறைவனை கூப்பிடுறாரு. பாப்பா நாளைக்கு வந்து சத்தியம் கேட்கிறான், முன்னாடி நான் போய் சொன்னேன், திருவாரூர்ல போய் தியாகராஜரை பார்க்காம இருக்கிறது நம்மளால முடியுமான்றது தெரியல. ஸோ நான் சத்தியம் வந்து பண்றப்ப நீ என்ன பண்ணு, நீ மகிழமர்த்தர்ல போய் அங்க போய் இருந்துக்கோ கொஞ்ச நேரத்துக்கு, நான் சத்தியம் பண்ணி முடிச்சோன்னு திருப்பி கருவறைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சாமியே இடம் மாத்துறாரு. அந்த மகிழமர்த்தடி அவ்வளவு மகிமை வாய்ந்த ஒரு மகிழமர்த்தடி இன்றும் இருக்கிறது அந்த மகிழமரமானது. சோ இவரு பண்றாரு, இவரு என்ன அதுக்கு அவருக்கு மேல இல்ல இவரு. உடனே நீ நைட்டு போயிட்டு சங்கிலி நாச்சியார் கனவுல சென்று, அம்மா இந்த மாதிரி நீ வந்து சத்தியம் வந்து சாமி சன்னிதியில பண்ண அது தப்பு, மகிழமர்த்தல்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லணும்னு இவருக்கு மறுநாள் வந்து போறாங்க. இந்த மாதிரி சாமி சன்னிதியில இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சாமி எடுக்கலாமா, நம்ம மகிழமர்த்தல்ல போய் சத்தியம் பண்ணலாம்னு சொன்னேன். திருடனுக்கு தெல்கட்டியது போல அங்க வந்து சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்ல சத்தியத்தை பண்ணி விடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சத்தியம் பண்ணுகிறார்கள். 2 பேருக்கும் ஊர் பெரியவர்கள் கூடி கோலாகலமாக திருமணம் நடக்கிறது. சுந்தருக்கு 2வது திருமணம் சங்கிலி நாச்சியாருடன், மிகுந்த சிறந்த சிவபக்தையான சங்கிலி நாச்சியாருடன் திருமணமானது நடந்தேறுகிறது. அவரோட வாழ்க்கை தியாகராஜர் தரிசனம் சங்கிலி நாச்சியார் என்று மிகவும் கோலாகலமாக சென்று கொண்டிருக்க, அவருக்கு ஒரு நாள் ஆசை 60 நாள் என்று திருவாரூர் ஞாபகம் வந்து விடுகிறது. பங்குனி உத்திரம் நெருங்குவதால், ஆஹா பங்குனி உத்திரம் வந்துச்சு, அங்க பறவையோட டான்ஸ் எப்படி இருக்கும், அந்த அன்னதானம் யார் பண்ணுவா, எப்படி பண்ணுவா, தியாகராஜர் அஜாப நடனம் குதிச்சு வருவாரு, மூச்சு விடுற மாதிரி அஜாப சோகம் என்று சொல்லக்கூடிய, சிவோகம் என்று சொல்லக்கூடிய அஜாப ஜபத்தை, அஜாப ஜபம் என்பது மனிதனுடைய மூச்சு காற்றுக்கு ஏற்றார் போல உள்ள அசைந்து வெளியில வரக்கூடிய ஒரு ஜப முறையாகும். அந்த சிவோகம் என்று சொல்லக்கூடிய மூச்சை உள்ள எழுப்பது சோ, வெளில எழுப்பது ஹம், இதுதான் அஜாபனத்தோட தத்துவம். தியாகராஜர் குதித்து ஆடுவார். அந்த ஆட்டத்தை பார்க்க முடியாத மனம் ஏங்கி தவித்து அவருக்கு வந்து மிகவும் வேதனையாகி, இதெல்லாம் வேலைக்கே ஆதரவு நைட்டோட நைட்டை எஸ்கேப் ஆயிடுறார் திருவொற்றியூர். திருவொற்றியூர் எல்லை தாண்டின உடனே அவருக்கு வந்து கண் பார்வை போயிடுது. 2 கண்களும் பொய் சத்தியம் செய்ததால் 2 கண்களையும் எடுத்து விடுகிறார் இறைவன். அவர் உடனே போயிட்டு நடந்து போறாரு. இதை தப்பி தவறி திருமுல்லை வாயில் போய் சேர்ந்துடுறாரு. திருமுல்லை வாயில் சேர்ந்துட்டே என் ஃப்ரெண்டு என்ன இப்படி பண்ணிட்டு
அப்படின்னு இறைவன் வந்து திருமுல்லை வாயிலில் கைத்தறி கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் திருமுல்லை வாயில் திருத்தலமானது உங்களை எப்பேற்பட்ட இடரிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய திருத்தலம். கைத்தடி போல் இன்று காப்பாற்றக்கூடிய திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இறைவன் கைத்தடி கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவர் செல்கிறார். சென்று இங்கு சரி இவரை விட்டா வேலைக்கா சொல்லிட்டு காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல போயிட்டு, அம்மா நீ கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுமான்னு சொன்னோன்னே அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது, தன்னோட சைடுக்கு தானே அந்த அம்மாவை ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இடக்கண் வந்துடுது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. இடக்கண் வந்து காஞ்சிபுரத்துல இறைவனை புகழ்ந்து இரவியை புகழ்ந்து பதிகம் பாட இறைவி வந்து இடக்கண் தந்துடுறாங்க, தன்னோட பாட்டை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே போய் திருவாரூர் போயிட்டு அங்க போய் இறைவனை புகழ்ந்து பாடி தன்னுடைய 2வது கண்ணையும் நீ கொடுக்கலன்னா வந்து அதுதான் வந்தொண்டன்னு சொல்லுவாங்க. அந்த பதியங்கள் எனக்கு ஆக்சுவலா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, மிக அருமையாக இருக்கும். கேட்கிறது அனைவரும் கேட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண் பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் இந்த பதியங்களை பாடுவதால் 100% அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஸோ திருவாரூர் போயிட்டு அந்த பதிகத்தை பாடி இறைவன் இந்த கண்வர பெற்றார் என்று சொல்லுவார்கள். ஸோ இதோட இப்ப வந்து இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன். சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்பி திருவாரூர் வந்தார், கண்வரம் வந்தது. இதுல முக்கியமான விஷயங்கள் ஹைலைட்ஸ், திருவொற்றியூரில் இருக்கும் நட்சத்திரலிங்கம், அகோர தட்சிணாமூர்த்தி மற்றும் வடிவடையம்மன் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள். இதுவும் புற்றிடம் கொண்டார் என்பதால் இங்கு சிவ விஷ்ணு பிரம்ம தத்துவங்கள் 3 இருப்பதால் இது நிச்சயமாக ஒரு தலைவிதி மாற்றும் கோவில். ஓகே, அருகிலேயே தட்சிணாமூர்த்தி தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார். இது அதே மாதிரி அங்க மடப்புறம் தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறாரோ அது மடப்புறத்தில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக தட்சிணாமூர்த்தியின் மனித அவதாரம் இருக்கிறது திருவாரூரில். இங்கு தட்சிணாமூர்த்தி தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிறார். திருவாரூர் போலவே இங்கும் பல சித்தர்கள் வந்து தெய்வ சமாதி அடைந்த திருத்தலம். பட்டினத்தாருக்கு பேய்கரும்பு இனித்த திருத்தலம் திருவொற்றியூர் பல மகிமைகளை கொண்ட திருத்தலமாகும். இது வந்து சென்னையிலிருந்து மிக அருகில் உள்ள ஒரு திருத்தலமாகும். அனைவரும் சென்று திருவொற்றியூரால் உள்ள நட்சத்திர லிங்கங்களை வழிபட்டு பயனடையுமாறு பணிவொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மெயினா கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன தகவல், இதை நான் பேசுறது எப்படி பேசுறேன், நல்லா இருக்கா இல்லையா, என்ன விதமான ஒரு நல்ல விதமான சரி கெட்ட விதமான சரி கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம். இது போல பல வித்தியாசமான பதிவுகள் தொடர்ந்து. நன்றி.